பிள்ளையார்பட்டியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விநாயகர் சதுர்த்தி விழா. கற்பக விநாயகர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. உலக பிரசித்தி பெற்றது அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். இக்கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார். மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரின் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது. குகை கோயிலில் சிவன் மற்றும் பிற கடவுளர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இங்கு சதுர்த்தி பெருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டு சதுர்த்தி விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்று விழாவை முன்னிட்டு காலையில் கொடிமரத்திற்கு பூஜை நடந்தது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளிய ஆங்குச தேவருக்கு சந்தனம், பால், தயிர், திருமஞ்சனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு தீபாராதனையும் பூக்களால் அர்ச்சனை அபிஷேகமும் நடைபெற்றது. பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூஞ்சூர் வாகனம் வரைந்த கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து இன்று இரவு தங்க மூஷிக வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெறும். நாளை முதல் 8ஆம் திருநாள் வரை காலை 9:30 மணிக்கு வெள்ளி கேடகத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும். மாலையில் சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட வாகனங்களிலும் விநாயகர் எழுந்தருளி திருவீதி விழாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக 6ஆம் நாளான ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலையில் யானை வாகனத்தில் விநாயகர் எழுந்தருளி கஜமுக சூரசம்ஹாரம் நடைபெறும். 9ஆம் நாளான ஆகஸ்ட் 26ஆம் தேதியன்று காலையில் விநாயகர் தேரில் எழுந்தருளும். மாலையில் தேரோட்டமும் நடைபெறும். அன்று மாலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரை மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். விநாயகர் சதுர்த்தியன்று காலை கோயில் திருக்குளத்தில் சதுர்த்தி தீர்த்தவாரி நடைபெறும். இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவுடன் விழா நிறைவடைகிறது. ஏற்பாட்டினை நடப்பு காரியக்காரர்கள் காரைக்குடி பழனியப்ப செட்டியார், நச்சாந்துப்பட்டி குமரப்ப செட்டியார் செய்கின்றனர்.
இங்கே பாருங்க, அப்படியே இருங்க.